வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மரவள்ளி கிழங்க வச்சு ஒரு தோசை, ஹெல்த்தியான தோசை பார்க்க போறோங்க. மரவள்ளி கிழங்கு அவிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க. அதனால நம்ம அதை வச்சு தோசையை ஊற்றி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு, இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சீரகம், மிளகு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு மிக்சியில் ஒரு பல்ஸில் வச்சு அரைச்சிக்கிட்டு வந்துடுவோங்க. பவுட்ரு ஆக்கிடுவோம். பவுட்ரு ஆக்கினோடனே இந்த கிழங்கு வந்து இங்கே வீட்லேயே வளர்ந்து விளைச்ச கிழங்குங்க இது. ஸோ இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு ஒரு 1/2 கிலோ போல் இருக்குங்க. இதை தோலை சீவிட்டு நீங்கள் கண்டந்துண்டமாக போட்டு மிக்சியில் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை திருவி போட்டுக்கிட்டாலும் சரி. நான் கொஞ்சமாக திருவி போட்டிருக்கேன், கொஞ்சம் வந்து அப்படியே கண்டந்துண்டமாக போட்டு இந்த மிக்சிலேயே போட்டு அரைச்சி எடுத்துப்போம். எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ இதுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இட்லி மாவு வேணுமோ இட்லி மாவோட கலந்தே நம்ம ஊற்றிக்கலாம். இது தனியாக நம்ம அரிசியெல்லாம் ஊற வச்சு நான் அரைக்கல. இதுக்கு முன்னாடி அடைக்கெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அரிசியெல்லாம் ஊற வச்சு துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, அந்த பருப்பு எல்லாமே சிறு பருப்பு எல்லாமே ஊற வச்சு அரைச்சி அந்த கிழங்கு அடை சுடுறது. இது வந்து நம்ம தோசை மாவுலேயே கிழங்கை மட்டும் அரைச்சி, கிழங்குல அந்த மிளகாய், சீரகம், சோம்பு, மிளகு போட்டு அரைச்சிட்டு இந்த இட்லி மாவு எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி இட்லி மாவுலேயும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை பார்த்து தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துருங்க. கலந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சாலும் பரவாயில்ல, ஊறணுன்ட்டு ஒரு 10 நிமிஷமோ இல்லை 1/4 மணி நேரமோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றினாலும் பரவாயில்ல, இல்லை இன்ஸ்டண்ட்டாகவே கூட நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். ஸோ நான் இன்ஸ்டண்ட்டாகவே ஊற்ற போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சாச்சு. தோசைக்கல் நல்லா சுட்டோடனே நல்லா வெங்காயத்தலையோ இல்லை எண்ணெயை தடவிட்டுட்டு இப்போ நார்மல் தோசை எப்படி ஊற்றுறமோ அதே மாதிரி ஊற்றிக்கலாம். நீங்கள் மாவு கிளறும் போது தோசை மாவு பதத்துக்கு கிளந்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த திரட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். திரண்டு வராமல் நல்லா தோசை நல்லா சாஃப்டாக மொறுன்னு வர மாதிரி இருக்குங்க. ஸோ அது மாதிரி நான் ஊற்றிட்டேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு, இப்போ தோசை ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரு 2 செகண்டோ இல்லை 3 நிமிஷம், ஒரு 3 செகண்டு போல் வெயிட் பண்ணுங்கள். நல்லா 2வது பக்கமும் நல்லா செவர்ற வரைக்கும் நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுப்போங்க. அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா வரும். இல்லைன்னா அது கிழங்குன்றதுனால கொஞ்சம் வழவழன்னு இருக்க மாதிரி இருக்குங்க. அதனால நல்லா வேகட்டும், பொறுமையாகவே எடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா இன்னும் நல்லா மொறுன்னு வருங்க. பொறுமையாக சுட்டு எடுங்க. அதே மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து அவ்வளோதாங்க, சர்வ் பண்ணலாம். நல்ல ஹெல்த்தியான கிழங்கு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் பசங்களுக்கும் கொடுத்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.